இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் கொள்கரி வினாவிடை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 100 5 டைம்ஸ் போட்டிருப்பேன். இப்போ 600 வரைக்குமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 601லேருந்து 700 வரைக்கும் போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெசன் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கவர் ஆகுது. பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கிபி 1453 கான்ஸ்டாண்டினோபிளை டேஷ் கைப்பற்றினார். துருக்கியர். 502 டேஷ் என்பவர் மனித நேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார். எராஸ்மஸ். டேஷ் சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவராவார். மைக்கேல் ஏஞ்சலோ. கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்திற்கு உள்ளே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் எதிர்மத சீர்திருத்தம். சரியான கூற்றை தேர்ந்தெடு. தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தை விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. புதிய தரை மற்றும் கடல் வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளில் இருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. பின்வருவனவற்றை பொறுத்துக. நில பிரபுத்துவம் சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை. மனித அபிமானம், மனித கௌரவம், நீதி விசாரணை, மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை, மேற்கண்டலிசம், ஏகபோக வர்த்தகம், கொலம்பிய பரிமாற்றம், ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம். அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஷ் ஜேம்ஸ்டவுன். அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி ஜேம்ஸ்டவுன். பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் லஃபாபெட். தாமஸ் ஜெபர்சன் பிரபு ஆகியோரால் எழுதப்பட்டது மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். டேஷில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிஸ்க்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலேயான நட்புக்கு வழிவகுத்தது. சாரடோகா. பிரான்சிஸ் அரச சர்வாகரத்தின் சின்னமான் டேஷ் இருந்தது. வெர்சே மாளிகை. ஆஸ்திரியா மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் வால்மி போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. கான்டிட் நூலை எழுதியவர் வால்டேட். 16ஆம் லூயின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் ஜெரோன்டியர். ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையில் படி அமெரிக்கா சுதந்திரப் போர் முடிவுக்கு வந்தது. 1783. தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் டேஷ் ஆகும். இயல்பறிவு.
இரண்டாம் கண்டங்கள் மாநாட்டால் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் பெஞ்சமின் பிராங்க்ளின். பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு. சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வற்புறுத்தியது. 1775 ஜூன் 17. சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்திய கில்லாட்டினால் கொல்லப்பட்டார். ஹெர்பர்ட் கில்லட்டினால் ஹெர்பர்ட். 16ஆம் லூயி பிரான்சை விட்டு தப்பியோட முயன்றபோது நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார். பெர்னே. நீராவி படகும் போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? ராபர்ட் புல்டன். மான்செஸ்டர் நகரம் என ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது. குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? எலியாஸ் ஹோவே. நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? டி வெண்டேல். நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? டி வெண்டேல். ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியில் தந்தை என அழைத்தவர் யார்? ஆண்ட்ரூ ஜெக்சன். கீழ்காண்பவற்றில் எது ஹேமார்க்கட் நிகழ்ச்சி நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? உழைப்பாளர் தினம். எங்கு ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? ஜெர்மனி. பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார்? ஆர்மாண்ட் பியூச்காட். இக்கண்டுபிடிப்பு பகுதியிலிருந்து கோட்டைகளை பிரித்தது. பஞ்சு கடைசல் இயந்திரம். கீழ்காண்பவற்றில் எது இரும்பை உருக்குவதற்கான முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? கற்கரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 4. 1, 4. கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்ச்சுகீசியர் முன்னோடியாவார். ஆங்கிலேயர்கள் நியூ ஆம்ஸ்டர்டாமை நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்தனர். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 4 சரி. அமெரிக்க விடுதலைப் போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டுப் போராகவும் அமைந்தது. ஆங்கிலேய நாடாளுமன்றம் காகிதத்தின் மீதான வரி நீங்கலாக ஏனைய பொருட்களின் மீதான டவுன்ஷெட் சட்டங்களை ரத்து செய்தது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று. காரணம். கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வேண்டிய நிமிடத்தில் விவசாயத்தில் ஒரு பெரும் புரட்சி செய்தனர். அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை. கூற்று சரி. காரணம் தவறு. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஜான் வித்ராப் மாசாசூசட்ஸ் குடியேற்றம். டர்காட் பிரான்சின் நிதி அமைச்சர். சட்டத்தின் சாரம். 16ஆம் லூயி. மேரி ஆண்டனைட். ஜூலை 4. 7 ஆண்டு போர். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4.
தொழிற்புரட்சி டேஷ் இங்கிலாந்தின் ஆடவருக்கு வாக்குரிமை கோரியது. சாசன இயக்கம் டேஷ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றி அமைத்தது. ஜான்லாவுடன் மெக்காடம் விரைவாகவும் குறைந்த செலவும் எஃகை உற்பத்தி செய்யும் முறையை கண்டுபிடித்தார். ஹென்றி பெசிமர். விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தவர் கார்ல் மார்க்ஸ். ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டேஷ் ஆண்டில் இயக்கப்பட்டது. ஆயிரத்தி 835. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 4 சரி. இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர்க்கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டார். சுரங்கத்திலிருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றாகிய வேண்டும். பின்வருவன கூற்றை ஆராய்க. கூற்று காரணம் இரண்டுமே தவறு. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. கூற்று காரணம். கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பின்வருவற்றை பொறுத்துக. பென்ஸ் ஜெர்மனி. பாதுகாப்பு விளக்கு ஹம்பேரி டேவி. 4 சக்கர வாகனம் லூயி ரெனால்ட். மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் அமெரிக்கா. நிலக்கரி வயல் லங்காஷயர். ஆப்பிரிக்கா ஆசியா. ஆப்பிரிக்கா நாடுகளில் காலனியாதிக்கம். பிரான்சிஸ் லைட் டேஷ் பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கவனத்திற்கு கொண்டு வந்தார். பினாங்கு தீவு. 1896 நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. 4 இந்தோ சீனாவில் டேஷ் மட்டுமே பிரான்சிஸ் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். கொச்சின் சீனா. டேஷ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது. பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழில் செய்வோர் ஜோகன்னஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது. டிரான்ஸ்வால். இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக் கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்ச்சுகீசியர். எத்தியோப்பியா இத்தாலியை டேஷ் போரில் தோற்கடித்தது. அடோவா. எத்தியோப்பியா இத்தாலியை டேஷ் போரில் தோற்கடித்தது. அடோவா. ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை கடனுக்காக அடிமை ஒப்பந்தம். வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளில் ஜாமீன்தாரர்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீவு நிரந்தர நிலவரி திட்டம். ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது நிலவரியாகும். பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 சரி. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சகாராவுக்கு தெற்கோலித்த ஆப்பிரிக்கா வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்தது. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 3 சரி. காங்கோ ஆற்றின் வடிநிலத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது.
கூற்று காரணம். கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று பின்னொரு நூற்றை பொறுத்துக. லியோபோர்ட் பெல்ஜியம், மெனிலிக் எத்தியோப்பியா, சிசல் ரோடல் கேப் காலனி, வங்காள பஞ்சம் 1770, போதேய் வியட்நாம். முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானியர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? லெனின். மாரன் போர் எதற்காக நினைவு கூறப்பட்டது? பதுங்கு குழி போர் முறை. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரிட்டன். பின்லாந்தை தாக்கியதாக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? பின்லாந்தை தாக்கியதாக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. டேஷ் ஆம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது? 1894. 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது? லண்டன். டேஷ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பிணை ஒப்பந்தம் செய்து கொண்டது? 1902. பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது? மாசிடோனியா. டானென்பர்க் போரில் பேரிழப்புகளும் உள்ளானது ரஷ்யா. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஷ் ஆவார்? கிளாமென்சோ. டேஷ் ஆம் ஆண்டில் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? 1925. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1, 2, 4 ஆகியவை சரி. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. கூற்று காரணம். காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. பின்னொரு நூற்றை பொறுத்துக. பிரெஸ்ட் லிவோவஸ்க் இங்கிலாந்து. ஜிங்கோயிசம் துருக்கி. கமால் பாட்சா சென்னை. ஹெம்டன் வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகை ரஷ்யாவும் ஜெர்மனியும். இரு உலகப் போருக்கு இடையில் உலகம். இத்தாலி யாருடன் லேட்ரான் உடன்படிக்கையை செய்து கொண்டது? ஜெர்மனி. யாருடைய ஆக்கிரமிப்போ மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? பிரான்சிஸ்கோ பிசாரோ. பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதியில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? ஆங்கிலேயர். லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்கா குடியரசுத் தலைவர் யார்? ட்ரூமன். உலகத்தில் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? ஐரோப்பா. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்னட் லாசல்லி. நாசிக கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் ஜோசப் கோயபெல்ஸ். வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஷில் நிறுவப்பட்டது? 1929.
நாசீக ஜெர்மனியின் இரகசிய காவல்படை டேஷ் என அழைக்கப்பட்டது. இவற்றில் எதுவும் இல்லை. தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் டேஷ் ஆம் ஆண்டு மே மாதம் உருவானது. 2005. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 27. போயர்கள் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டனர். தென்னாப்பிரிக்கர்கள். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். முதல் உலகப் போரில் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனைப்போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பது இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. 3 மட்டும் சரி. அமெரிக்காவில் மிக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் ஏற்பட்டது. கூற்று காரணம். கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம். கூற்று தவறு, ஆனால் காரணம் கூற்றுடன் பொருந்தவில்லை. பின்வருவனவற்றை பொறுத்துக. டிரான்ஸ்வால். டிரான்ஸ்வால் இத்தாலி. டோக்கிங் தங்கம். ஹிண்டன்பர்க் ஹிட்லர். 3ஆம் ரெயின் கொரில்லா நடவடிக்கைகள். மாட்டியோட்டி ஜெர்மனி. ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஆகஸ்ட் 15, 1945. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? சேம்பெர்லின். ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கோ தோற்கடிக்கப்பட்டது. லெனின்கிரேடு போர். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? நாகசாகி. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ரஷ்யர்கள். ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ரஷ்யர்கள். ஜெர்மனியோடு மியூனிக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? வின்ஸ்டன் சர்ச்சில். எப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26, 1942. சபையில் பட்டய சாசனம் கையெழுத்தானது. ஜூன் 26, 1942. இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஷ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார். இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றுக்கிடையேயான ஒப்பந்தம் டேஷ் என அழைக்கப்பட்டது. ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு உடன்படிக்கை. இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட பகுதியை ஹிட்லர் தாக்கினார். ரைன்லாந்து. இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றின் இடையேயான ஒப்பந்தம் டேஷ் என அழைக்கப்பட்டது. ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு உடன்படிக்கை.